சுபா, நாம 2 பேராவது ஒண்ணா இருக்கோம்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம். முதல்ல இந்த பல்பை சரி பண்ணி காட்டு. எனக்கு வர கோவத்துக்கு இந்த பல்ப் அப்படியே உடைச்சிடலாம் போல இருக்கு. வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த நிலா உன்னோட கண்ணுக்குள்ள வந்து என்ன உனக்கு அழகா அடையாளம் காட்டும். அந்த நிலா எனக்கும் உன்னை அடையாளம் காட்டும். நீ எப்படி வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நாம பார்க்காம இருந்தாலும் இந்த நிலா நம்மளை பார்த்துட்டே இருக்கும். இதை என்னால சரி பண்ண முடியாது. எலக்ட்ரிஷியனை தான் கூப்பிட்டாகணும். பார்த்தது இல்லைல்ல, ஆனா பார்த்துட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன் அவன் வந்துட்டான்னு. நீ அக்கா, பல்பு சரியாயிடுச்சா? நான் ரெடி பண்றேன். அண்ணே அண்ணே அண்ணே, என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? இவ்ளோ பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி எங்கதான் நான் போயிருந்தேன்? சொல்லுங்கண்ணா, சொல்லுண்ணா. எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது. அப்படி என்ன ஞாபகம் வந்துச்சு? எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு சொல்லுண்ணா. தெரியல. ஆமாண்ணா, உனக்கு காலதான் அடிபட்டுச்சு. அது ஏன் உன் மூளைய பாதிச்சுது? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. தெரியும்ண்ணா. அக்கா,
முதல்ல நிலாவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த பல்புல என்ன இருக்கு? அத அப்படி முறைக்காத, அது பயந்துரும். என்ன பாக்குற? அது வந்து அது ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டு போ. என்ன? இந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தர் வெளியில போனாங்க. இருட்டுல முகம் தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், அவன் ஒரு பையன். யார் அந்த பையன்? யாரும் இல்ல. யாருன்னு சொல்லுக்கா. யாரும் இல்ல. நீ கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. யாருன்னு சொல்லுக்கா. நான் உன்கிட்ட எதையும் மறைக்கல. சரி, ஓகே. என்ன நடந்துச்சுனாது சொல்லுக்கா. சொல்லுக்கா, சொல்லு. அது 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 வந்து பல்ப். நான் வந்து பல்பை சரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால சரி பண்ண முடியல. ஆனா அவன் வந்து பல்பை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் கைய. என்ன? அவன் உன் கையை பிடிச்சானா நீ பிடிக்க விட்டியா? சோ ஃபைனலி அந்த ரிஷிங்கிறவனை நீ மறந்துட்டேன்னு சொல்லு. இல்ல, அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படிமா? முன்னாடிலாம் நீ எந்த பையனையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்ட. யார் அவன்? சொல்லு. யார் அவன் சொல்லு. எலக்ட்ரிஷியனா? எனக்கு தெரியாது. அப்போ பிளம்பரா? எனக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா சித்தி அவனை ரூம க்ளீன் பண்றதுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவன் ஒரு வேலைக்காரனா தான் இருக்கணும். வேலைக்காரனா? ம். இல்ல, அவன் வேலைக்காரன்லாம் இல்ல. நல்லா படிச்ச மாதிரி தெரிஞ்சான். ஓஹோ, படிச்சவனா? அப்ப கண்டிப்பா நம்ம சந்திச்சே ஆகணும். அவனை பார்த்ததும் நீ ஒரு ரிஷியவே மறந்துட்டியே. ம்? நாள் முழுக்க அவனை பத்தியே யோசிக்கலாம்னு நினைக்கிறியா? என்னை விட அதிகமா நீதான் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. நான் யோசிக்கிறேனா? நீதான் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. நான் அவளை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏன் எனக்கு தோணுச்சு? நான் அவளை தொட்டதுமே எனக்கு சொந்தமானவளா? அதாவது அண்ணா, இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து உனக்கு கரண்ட் ஷாக் அதிகமாயிருச்சு. ஏன்? அது உனக்கு புரியாதுடா. அப்படின்னா என்னன்னு எனக்கு சொல்லி புரிய வை. நானும் உன்ன மாதிரி. அண்ணா, அண்ணா, ஒரு பொண்ணு வருது. அங்க பாரு. ஹாய், என் பேரு மனோ. myself நிஷா. உன்னை பார்த்ததும் காதல் வந்துடுச்சு. காதலுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? அப்படின்னா? அதாவது நீ காதல் என்னைக்காவது உணர்ந்திருக்கியா? உணர்றதா? அப்படின்னா? அதாவது ஒருத்தர் முதல் முறையா பார்த்ததுமே வாழ்க்கையே மாறின மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கும். வாழ்நாள் முழுக்க நாம அவங்க கூட சந்தோஷமா வாழறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார். என்ன வேணாலும். இது அந்த காதல் இல்ல. உனக்கு அது புரியாது. இவன் என்ன வித்தியாசமா இருக்கான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் முதல்ல நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல நீ சொல்ற மாதிரி காதல்லாம் வராது. வரும். காதல் வரும். அப்போ காஃபி சாப்பிட போலாமா? அங்க வந்து எனக்கு புரிய வை. ஐம் சாரி. இன்னைக்கு நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரோட? உனக்கு அவளை தெரியாது. ஐ ஹேட் யூ. மீ டூ. ஏய், அண்ணா, என்ன நடக்குதுங்க? எந்த பொண்ணு எல்லா கரண்டையும் உனக்குள்ள இருந்து எடுத்தா? அவளை பார்த்ததுமே நான் அவளை தான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்க மாதிரி தோணுச்சுடா. அண்ணா, நானும் அவளை பார்க்கணும்னு. காட்டேன் ப்ளீஸ். பிரதர், நான் முதல்ல அவகிட்ட பேசணும். அப்ப சீக்கிரமா அவகிட்ட போய் பேசி. கோ ஹெட். எனக்கு இந்த சம்பந்தம் சுத்தமா பிடிக்கல. என்னோட பசங்க கண்டிப்பா இங்க இருக்க மாட்டாங்க. நாங்க அமெரிக்காக்கு போறோம் இன்னைக்கு ராத்திரியே. யாரும் எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நான் ரிஷிய கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க முடியலனா அவன் என் புள்ளையே இல்ல. நான் ஏற்கனவே அவனை ஒத்துக்க வச்சுட்டேன். பாத்துட்டே இருங்க. அவன் அனுவ வேண்டான்னு சொல்ல போறான். எங்க உங்களுக்கு அனுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிடிக்கலையா? இங்க பாரு வாணி, உனக்கு தெரியும்ல, நான் அமெரிக்காக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனேன். நான் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். ஆனா நீங்க இப்படி இங்க சொன்னீங்க. பாரு, ஒருவேளை உன் பொண்ணுங்களா இருந்திருந்தா கண்டிப்பா நான் ஒரு தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா ராஜன வேண்டான்னு சொல்வாரு. அவர் என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா நான் என் பையனோட கல்யாணத்தை இந்தியாவுல நடக்க விட மாட்டேன். நாங்க இன்னைக்கு ராத்திரியே அமெரிக்காக்கு கிளம்புறோம். அவன் அனுவ பார்க்க கூட மாட்டான். அவளை பார்த்ததும் நான் என்ன பேசுறது? பார்த்த உடனே காதல் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஐயோ, அப்படி சொன்னா ஃப்ளர்ட் நினைச்சுப்பாளே. வேற என்ன பண்றது? எஸ், முதல்ல அவளை பார்க்கணும், பார்த்து பேசணும். ரிஷி, அவளும் பொண்ணு தான்டா. ரிலாக்ஸ், பி கூல், பி சில். உன் மனசுல தோணுது
அப்படியே அவகிட்ட சொல்லிடு. ஓகே, பயப்படாத, பயப்படாத. இந்த டார்க் ரூம்ல நாள் முழுக்க இதுக்கு என்னதான் பண்ணிட்டு இருப்பா? ஏய், நீ யாரு? எதுக்கு உள்ள வந்த இப்போ? உனக்கு இங்க என்ன வேலை? நான் எதுக்காக இங்க நீ இப்போ உள்ள வந்த? அம்மா நீ எலக்ட்ரிஷியன். அப்ப சரி பண்ணு போ. காலையில சரி பண்ணிட்டேன். ஓகே பாய், நான் கிளம்புறேன். அக்கா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. நீ அவன் தானே? என்ன பத்தியா? ஆமா, அவ என்னோட அக்கா. மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா. அவ என்ன சொன்னானா எனக்கு என்ன தோணுதுன்னா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படின்னா அவளும் என்னை பத்தி யோசிச்சிருந்திருக்கா. அன்பிலீவபிள். அப்புறம் நீ அக்கா கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விரும்புனா தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் போய் அக்கா கிட்ட சொல்லுவேன். உங்க அக்கா கிட்டயா? ம். உங்க அக்கா கிட்ட நீ என்ன சொல்றேன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கு. என்ன சொல்றது? இது இந்த லைட் மாதிரி. இல்ல உனக்கு புரியாது. இல்லன்னா இந்த பல்ப்ல இருக்க மாதிரி. இல்ல அதுவும் உனக்கு புரியாது. ஷிட், பாய். ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன உளறிட்டு போறான்? அக்காவை பல்புன்னு சொன்னானா இல்ல பல்பு நிலான்னு சொன்னானா? ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. நீ வெளியில ஜாலியா சுத்திட்டு வர, இங்க எல்லாம் நாசமா போச்சு. என்னம்மா சொல்ற? உனக்கு தலை எழுத்து சரியில்லடி. அந்த NRI கிழமை இருக்கானே, அவன் அணு பேரு சொன்னது எப்படி துள்ளி குதிச்சான். மழை பெஞ்ச தவளை குதிக்கிற மாதிரி. இப்ப பாரு, புஸ்ஸுன்னு ஆயிட்டான். அவ பொண்டாட்டி இருக்காளே, அவளுக்கு உன்ன அவன் பையனுக்கு கல்யாணம் பண்றது பிடிக்கலையா? என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரு தடவை எனக்கு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன? சின்ன வயசுல உன் பின்னாடி எத்தனை பேர் சுத்துனாங்க? ஆமா சொன்ன. அதுக்கு நான் சிட்டில வளர்ந்த பொண்ணு. அப்ப என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துவாங்க? மாம், யூ நோ வாட்? எனக்கு பசங்களை எப்படி மடக்கணும்னு நல்லாவே தெரியும். அப்படியா? சூப்பர். நான் உன் பொண்ணாச்சே. என்னதான் தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. நானே எடுத்து தரேன்.
நீ பார்த்தது உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நான் பார்த்த விதத்தை பார்த்தா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்கும். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தினமும் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இவன் எனக்கு போடுற நானும் பத்தி தானே பேசிட்டு இருந்தேன். டாடி ரிஷி ரிஷி வந்துட்டியா வந்துட்டியா போலாம். நான் பேக்ல பேக் பண்ணிட்டேன். என்ன மாம்? டேய் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அனுவை பாத்தியா? அப்பா ரிஷி ரிஷி இங்க பாரு, நான் உனக்கு ப்ளூ கலர் ஸ்போர்ட்ஸ் கார் புக் பண்ணிட்டேன். ஓய். ரிஷி இங்க பாரு, பார், நீ எல்லாம் ஒரு தாயா? பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் பேராசையை ஏற்படுத்துற? இங்க இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கார் மட்டும் இல்ல, நான் ஏரோப்ளேன் கூட வாங்கி கொடுப்பேன் தெரியுமா? இங்க டேய் 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 ரிஷி இங்க பாரு, நீ சாதாரண ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்காக உன்னோட அனுவை விட்டு கொடுத்துருவியா? சொல்லு. உன் அம்மாவால உன் தலையெழுத்த மாத்த முடியாது. நான் சொல்றத கேளு. இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கோ. சரின்னு சொல்றான். ரிஷி என் பையன் கல்யாணத்துக்கு ரிஷி ஒத்துக்கிட்டா. உங்க அப்பா பேச்சு கேட்டு அந்த பட்டிக்காட்டுக்காரியை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? மாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. எனக்கு தெரியும் ரிஷி, நீ அனுபவம் ஒரே ஒரு முறை பார்த்துட்டா வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு நான் என் நண்பனுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றின சந்தோஷம் கிடைச்சிருச்சு. தேங்க்யூடா. இங்க பாரு, ரிஷியோட தலையெழுத்த உன்னால மாத்தவே முடியாதுமா. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பரா நடக்குதுடி. வாவ், சூப்பர் சூப்பர், சந்தோஷமா இருக்கு. ஓ சூப்பர்மா. அம்மா ஒரு விஷயம் சொல்லு. அப்படி என்னடி செஞ்ச? ரிஷி உங்க அம்மா வாங்கி கொடுக்குற ஃபெராரியை வேண்டாம்னு சொல்லிட்டு நீ தான் வேணும்னு சொல்ற. சொல்லுடி, அப்படி என்ன செஞ்சு அவளை மயக்குன சொல்லு. நீ என் வயசுல இருக்கும்போது அப்பாவை எப்படி மடக்குனியோ அதுதான் நான் செஞ்சேன். ஆஹா சூப்பர் சூப்பர்மா. அனுவோட தலையெழுத்தையே நீ மாத்திட்ட. அப்புறம் வாணி, அனுவையும் சுபாவையும் ஏன் ஸ்டோர் ரூம்ல நீ தங்க வச்சிருக்க? ஏன்? அட, ஒருவேளை ராஜ் வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு ரிஷிக்கும் ஸ்னேகாவுக்கும் நாம கல்யாணம் பண்ணி வைக்க போற விஷயம் தெரிஞ்சா? கவனமா கேளுங்க. அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா செத்து சோகத்துல அழுந்திருக்காங்க. பாவம், அவங்க அந்த சோகத்துல இருந்து வெளியில வரதுக்குள்ள நம்ம பொண்ணு ஸ்னேகா ஃளைட்ல அமெரிக்காக்கு பறந்துருவா. அதுக்கப்புறம் சொத்து பேப்பர்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சொத்து முழுக்க நமக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நான் உதச்சு வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பிளான் தெரியுமா? அந்த 2 கேடு கேட்டவங்களையும் ஏன் அமெரிக்கா மாப்பிள்ள பக்கத்துல கூட நான் வர விட மாட்டேன். இந்த வாணினா சும்மாவா? நீ ஒரு சரியான என்ன? மூலக்காரி. செம்ம ஐடியாமா. அப்புறம் அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா எதுவும் சொல்லல. சொன்னதெல்லாம் நம்ம டாடி தான். அப்படின்னா நீயும் மஞ்சள்லாம் போட்டு மெஹந்தி ரொமான்ஸ் பண்ண போறேன்னு சொல்லு. பட் ஐம் ஷூரா கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் நம்பாத விஷயங்களை எல்லாம் இப்போ நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அனு சொல்லுவா, நாம ஒருத்தர் பாத்துக்கலனாலும் அந்த நிலா நம்மள பார்க்கும்னு சொல்லுவா. நாம யாருன்றத இந்த நிலா தான் அறிமுகப்படுத்தும் சொல்லுவா. ஏ ரிஷி, என்னடா சொல்றது? என்ன யோசிச்சுட்டு இருக்க?
விஷயம் மட்டும் உண்மை. இவங்களுக்கு இவங்கதான்ற ஒரு பந்தம் இருந்தா 7 கடல் தாண்டி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது அவங்கள கண்டிப்பா ஒன்னா சேர்த்துரும்.